அக்கா அண்ணேங்க, ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. நம்ம மண்ணே சாகிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி வளரும்? அதுக்காகத்தான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது சாதாரண திட்டமில்ல, நம்ம மண்ணையும் நம்ம ஆரோக்கியத்தையும் காப்பாற்ற பெரிய முயற்சி. காலப்போக்குல என்னாச்சு? ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் அதிகமா பயன்படுத்தப்பட்டதுனால மண்ணோட இயற்கை சக்தி குறைய ஆரம்பிச்சது. நிலத்துல உயிர்ச்சத்து குறைஞ்சு விளைச்சல் தரம் பாதிக்கப்படுது. அதே சமயம் நச்சு கலந்த உணவுகளால உடல்நல பிரச்சனைகளும் அதிகரிச்சுது. இதுக்கு தீர்வாதான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது, மண்வளத்தை பாதுகாப்பது, நச்சு ரசாயன பயன்பாட்டை குறைப்பது, அதோடு விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்துவது. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள், குறிப்பா சிறு மற்றும் நடுத்தர நில உரிமையாளர்கள், இயற்கை விவசாயம் செய்ய ஆசைப்படுறவர்கள் இந்த திட்டத்துக்கு சரியானவர்கள். இந்த திட்டத்துல என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தெரியுமா? இயற்கை விவசாயம் செய்ய ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது இயற்கை முறைக்கு மாறுற விவசாயிகளுக்கு நிதி ஆதரவு கிடைக்கும். பயிற்சி முகாம்கள் நடத்தி இயற்கை உரம் தயாரிப்பது எப்படி, பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம் மாதிரி தயாரிப்புகளை எப்படி பயன்படுத்துவது என்று நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படும். மண் பரிசோதனை வசதியும் அரசு மூலம் வழங்கப்படும். அதோடு இயற்கை விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவாங்க. இதனால் உற்பத்தி மட்டும் இல்ல, விற்பனையும் நிச்சயம். அப்ளை பண்ணணும்னா எப்படி? முதல்ல உங்க அருகிலுள்ள வேளாண்மை அலுவலகத்துக்கு சென்று இந்த திட்டம் குறித்து பதிவு செய்யலாம். அங்க உங்களுக்கு வழிகாட்டல் கிடைக்கும். சில சமயங்களில் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாகவும் விண்ணப்பிக்க வாய்ப்பிருக்கும். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விண்ணப்பிக்கும்போது உங்க நில விவரங்கள், அடையாள ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாம் சரியாக கொடுக்கணும். தேவையான ஆவணங்களா பொதுவா என்ன கேட்பாங்கன்னா, ஆதார் அட்டை, நில உரிமை சான்று அல்லது சிட்டா பட்டா, வங்கி பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், மண் பரிசோதனை அறிக்கை இருந்தா அதுவும் சேர்க்கலாம். சிலர் இங்கேயே தவறு பண்றாங்க. பெயர், பிறந்த தேதி, வங்கி கணக்கு விவரங்கள் மிஸ்மேட்ச் ஆக இருந்தா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். அதனால எல்லா ஆவணங்களும் ஒரே மாதிரி இருக்கணும். மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வரக்கூடாது. இந்த திட்டத்தோட பெரிய பயன் என்னன்னா, மண் வளம் அதிகரிக்கும், நீண்டகால விளைச்சல் நிலைத்தன்மை கிடைக்கும், விவசாய செலவு குறையும், நச்சில்லாத ஆரோக்கியமான உணவு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும், சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். இது நம்ம தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பெரிய முதலீடு மாதிரி. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்ணா ஆரம்பத்துல விளைச்சல் குறையும் என்று. ஆனா சரியான பயிற்சி எடுத்தா, அரசு வழிகாட்டல் ஃபாலோ பண்ணினா, கொஞ்சம் பொறுமையோட இருந்தா நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். பயிற்சி முகாம்களில் கலந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நம்ம மண்ணை உயிரோட வைக்கணும்னா இப்பவே மாற்றம் தொடங்கணும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டம் அதற்கான நல்ல வாய்ப்பு. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் ரெகுலரா வேணும்னா எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மண்ணை காப்போம், நம்ம எதிர்காலத்தை பாதுகாப்போம்.